தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை போற்றும் வகையிலும் காசி தமிழகம் இடையிலான வரலாற்றை இளைய தலைமுறை அறியும் வகையிலும் மத்திய அரசின் சார்பில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் 3வது காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நேற்று துவங்கியது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மத்திய அமைச்சர்கள் எல் முருகன், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் ரயில்கள் மூலம் வாரணாசிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை முன்னிட்டு வாரணாசி கங்கை படித்துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேரில் ஆய்வு செய்தார். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்ற யோகி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் இதுவரை 50 கோடி பேர் புனித நீராடியுள்ளனர். வரும் 26ஆம் தேதியுடன் கும்பமேளா நிறைவடைகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் பிரயாக்ராஜ் உள்ளூர்வாசிகள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்கு வசதியாக கும்பமேளா நாட்களை நீட்டிக்க வேண்டுமென சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த 11ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 10 மாநகராட்சிகளிலும் மேயர் பதவிக்கு போட்டியிட்ட பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். 49 நகராட்சி தலைவர் பதவியில் பாஜகவுக்கு 35 இடங்களில் வெற்றி கிடைத்தது. காங்கிரசுக்கு 8 இடங்கள் கிடைத்தன. 114 ஊராட்சித் தலைவர் பதவிகளில் 81 இடங்களை பாஜகவும் 22 இடங்களில் காங்கிரசும் வென்றன. லோக்சபா, சட்டசபை தேர்தல் வெற்றியைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் உள்ளாட்சித் தேர்தலிலும் பாஜக அபார வெற்றி பெற்றுள்ளது. பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் மனைவி அக்ஷதா, மகள்கள் கிருஷ்ணா மற்றும் அனுஷ்காவுடன் தாஜ்மஹாலை சுற்றிப் பார்த்தார். உள்ளூர் கைடுகளிடம் தாஜ்மஹாலின் வரலாறு மற்றும் சிற்பக்கலை குறித்து கேட்டறிந்தார். அவர்களுடன் அக்ஷதாவின் தாயும் இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மனைவியுமான சுதா மூர்த்தியும் உடனிருந்தார். திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி தேவஸ்தானம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளது. அலிபிரி மலைப்பாதை வழியாக ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே மலையேற அனுமதிக்கப்படுவர். அதற்கு பின் செல்வோர் 70லிருந்து 100 பேர் கொண்ட குழுக்களாக செல்ல மட்டும் அனுமதி வழங்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலான 19 வகை பிளாஸ்டிக் பொருள் பயன்பாட்டிற்கு தடை அமலில் உள்ளது. இந்நிலையில் ஊட்டி மார்க்கெட், காந்தல், ஃபிங்கர் போஸ்ட், அப்பர் பஜார் ஆகிய இடங்களில் உள்ள கடைகளில் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அங்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பேக்கேஜிங் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மொத்தம் 1,80,000 ரூபாய் அபராதம் வசூலித்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் கும்பமேளாவின் 19வது செக்டரில் உள்ள டென்ட்டில் தீ பற்றியது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ மளமளவென பரவியதில் அருகிலிருந்த டென்ட்டுகளிலும் தீ வேகமாக பரவியது. தனியார் அமைப்பின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த டென்ட்டில் தானியங்கள் மற்றும் போர்வைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அவை முற்றிலும் எரிந்து நாசமாயின. டென்ட்டில் தீ பற்றியது பற்றி தகவல் அறிந்த 5 நிமிடங்களில் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீ முற்றிலும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. டென்ட்டில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் நிகழவில்லை. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என டிஐஜி வைபவ் கிருஷ்ணா கூறினார். ராணிப்பேட்டை வானப்பாடியில் தனியாருக்கு சொந்தமான குடோனில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. சிப்காட் போலீசார் அங்குள்ள தனியார் குடோன்களில் சோதனை நடத்தினர். அர்ஜுனன் என்பவருக்கு சொந்தமான குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றை ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற லோகேஷ் நியாயமுதீனை கைது செய்தனர். அர்ஜுனனிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியின் 3வது பதிப்பு நடப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காசி தமிழ் சங்கமம் இதுபோன்ற நினைவுகளை புதுப்பிப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும், வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத சிறந்த நினைவுகளை தங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டுமென விழைகிறேன் எனவும் தெரிவித்தார். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தினை செயல்படுத்துவதை பொறுத்தவரை தமிழகம் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் 4வது கட்ட செயல்பாட்டை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையினை அடிப்படையாக கொண்டு 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இதுவரை இணைப்பு சாலை வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் அறிக்கைகள் பாரதிய ஜனதா அறிக்கையைப் போல் இருக்கின்றன. இபிஎஸ் குரலே பாரதிய ஜனதா கட்சியின் டப்பிங் குரல்தான். கள்ளக்கூட்டணி என்பதை பழனிசாமி நிரூபித்துள்ளார் என உங்களில் ஒருவன் பதில்கள் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். பாஜகவின் டப்பிங் இபிஎஸ் என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் தமிழக முதல்வருக்குத்தான் டப்பிங் தேவை, பாஜகவிற்கு அல்ல என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சரவையில் உள்ள 32 பேரில் 12 பேர் அதிமுகவில் இருந்தவர்கள். அறநிலையத்துறையில் ஊழல் மலிந்து கிடக்கிறது, உதவாத துறை அறநிலையத்துறை என்றும் அண்ணாமலை கூறினார்.
தவேக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் கிடைத்ததால் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் தெரிவித்துள்ளார். விஜய் பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசியுள்ளார். ஆனாலும் பாரபட்சம் பார்க்காமல் மக்களுக்காக செயலாற்றுவதுதான் பாரதிய ஜனதா என்றும் அண்ணாமலை கூறினார். தவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அரசியலாகவே பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற படுகொலையை கண்டிப்பதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தமிழகம் முழுதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் உயிர் போயிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு கூச்சமில்லையா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாவிட்டால் துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை இரட்டை கொலை குறித்து விரிவாக விசாரித்து காரணமானவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். வழக்கை விசாரிப்பதற்கு முன்பே காவல்துறை தீர்ப்பை எழுதுவதா என கேள்வி எழுப்பிய இபிஎஸ், வாய் தகராறு மற்றும் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததாக காவல்துறை பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது என குற்றம் சாட்டினார். எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்களை மிரட்டுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை நடத்தும் முதல்வர் ஸ்டாலின் தனது ஆட்சியில் எந்த தவறும் நடக்காதது போல் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என வலம் வருவது தமிழக அரசியலில் புதிய விந்தை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விளம்பரங்களுக்கு காட்டும் கவனத்தை மக்கள் பணியிலும் சிறிதாவது செலுத்துமாறு ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெருகி ஓடும் கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்தாத திமுக அரசின் மெத்தன போக்கு வன்மையாக கண்டனத்துக்குரியது. சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி எழும் திமுக ஆட்சியில் தமிழகம் சமூக விரோதிகளின் கூடாரமாகிவிட்டதுதான் பேரவலம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சாராய விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர்கள் 2 படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா, சமூக விரோதிகளின் ஆட்சியா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அநீதிகளுக்கு எதிராக புகார் அளிக்கும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படும் அளவிற்கு மெத்தன போக்குடன் செயல்படும் திமுக அரசு பதட்டமான சூழலை உருவாக்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார். பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை மதிப்பிடும் பணிகள் நிறைவடைந்தது. ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க நகைகள் மற்றும் 1000 ஏக்கர் நில ஆவணங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகளில் சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டும், 3வது கண் என்கிற சிசிடிவி கேமரா அமைத்து தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மாதம் ஒரு முறை கவுன்சிலிங், மாணவர்களோடு பேச வேண்டும். தாய் தந்தையருக்கு பின்பு குரு என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட குருக்களை இப்படி நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். கேரளாவுக்கு கனிம வளம் எடுத்துச் செல்ல அனுமதித்தால் தமிழகத்தின் கனிம வளம் காணாமல் போகும். கனிம வளங்களை கேரளாவுக்கு எடுத்துச் செல்லும் கல்குவாரி உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். அதேபோல் கேரளாவுக்கு கனிம வளம் எடுத்துச் செல்ல உரிமம் வழங்கப்பட்டதன் பின்னணியை விசாரிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு தமிழகத்தின் மீது ஓரவஞ்சனை நிலையை மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது. அதனை கண்டிப்பதாக திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்செந்தூரில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி எம்பி கனிமொழி கேட்டுக் கொண்டார். பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வேண்டும் என அவர் கூறினார். செங்கோட்டையன் தனது சொந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறாரே தவிர திமுக இதில் எந்த பிளேயும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஏற்கனவே அதிமுகவின் கதை முடிந்துவிட்டது. நாங்கள் எந்த குட்டி கலாட்டாவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என அவர் கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சி மற்றும் துரோகத்தால் அதிமுக சரிவை கண்டு பின்னோக்கி செல்வதுடன் 20% வாக்குகளையும் இழந்துவிட்டது. அதே நேரத்தில் திமுக தேசிய அளவில் அபார வளர்ச்சி அடைந்துள்ளது என ஓ பன்னீர்செல்வம் மகன் ஜெயபிரதீப் தெரிவித்துள்ளார். மீண்டும் அதிமுகவில் இணைந்து அதன் தலைமைக்கு வர ஓபிஎஸ் முயன்று வரும் நிலையில் அவரது மகன் திமுகவில் சேரும் திட்டத்தில் இவ்வாறு பேசி வருவது தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவிலிருந்து விமானம் மூலம் இன்று 119 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். அவர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட்டார்களா, கைகளில் விலங்கு போடப்பட்டதா, கால்களில் கயிறால் பிணைக்கப்பட்டதா என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதே இந்தியர்களின் விருப்பம் எனவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி அதிபர் டிரம்ப் சந்திப்பின் போது இரு நாடுகளும் இணைந்து தடவாள உற்பத்தியில் ஈடுபடுவது உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.
அமெரிக்காவுடன் இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருப்பதை வரவேற்றுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி, இந்த ஒப்பந்தத்தால் இந்திய ராணுவம் பெரும் பயனடையும், சுயசார்பு தன்மையை ஊக்குவிக்கும் என தெரிவித்துள்ளார். லவ் ஜிஹாத் என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வதற்கு எதிரான சட்டம் கொண்டுவர மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கென டிஜிபி தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சியுடன் இணைப்பது தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிக்க 120 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். மாநகராட்சியுடன் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க வேண்டாம் என கலெக்டரிடம் மனு கொடுத்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என கூறினார். பிப்ரவரி 13ஆம் தேதி வரை 50 கோடி பேர் கும்பமேளாவில் நீராடியதாக உபி மாநில அரசு அறிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதியுடன் கும்பமேளா நிறைவடையும் நிலையில் பிரயாக்ராஜ் வரும் பக்தர்கள் கூட்டம் குறைந்த பாடில்லை. கும்பமேளா நடக்கும் பகுதியில் 1500 கோடி ரூபாய் மட்டுமே செலவழிக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார். உக்ரைனில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்தில் பணிகள் கைவிடப்பட்ட 4வது அணு உலை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. சக்தி வாய்ந்த ட்ரோன் வாயிலாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீ அணைக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவுக்கு சென்ற பக்தர்களின் கார் பஸ் மீது மோதிய விபத்தில் 10 பேர் பலியாகினர். இந்த விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி நுழைவாயிலில் ஜாதி பெயர் இருப்பது தொடர்பாக தமிழக அரசின் நிலை என்ன என்று சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசின் நிலை குறித்து 19ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க கோர்ட் உத்தரவிட்டது. இந்திய விமானப்படையை நவீனமாக்கும் நோக்கத்துடன் இந்த ஆண்டு 114 அதிநவீன போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது. இந்த திட்டம் நாட்டின் போர் விமானங்களின் இருப்பை வலுப்படுத்தும் என பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று தொடங்கிய 3வது காசி தமிழ் சங்கம் நிகழ்வு தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையிலான கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தும் என நம்புகிறேன். விழா நிகழ வழிவகுத்து வாழ்த்துச் செய்தியுடன் ஊக்கமளித்த பிரதமர் மோடிக்கு நன்றி என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பதில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருப்பது திமுக கூட்டணிதான். கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நான் தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. என் பொறுப்புகள் இன்னும் கூடி உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அப்பா என்ற உறவு எனக்கு மிகவும் நெருக்கமானது. இளைய தலைமுறை என்னை அப்பா என்று அழைப்பதை கேட்கும்போது ஆனந்தமாக உள்ளதாக தெரிவித்தார். புதிய வருமான வரி மசோதாவை லோக்சபாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை ஆய்வு செய்ய 31 பேர் கொண்ட சிறப்பு குழுவை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா நியமித்துள்ளார். குழுவின் தலைவராக பாஜக எம்பி பைஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க தேவை வலுவான உற்பத்தி தலைமையை தவிர வெற்று வார்த்தைகள் அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை மட்டும் முழுவதுமாக புறக்கணித்துள்ளனர். சில ஆண்டுகளாக தமிழகத்திற்கு எந்த நிதியும் இல்லை, தமிழ்நாட்டின் பெயரையும் சொல்வதில்லை என உங்களின் ஒருவன் பதில்களில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாக புள்ளி விவரங்களுடன் மத்திய அரசே அறிக்கை வெளியிடுகிறது. மத்தியில் இருப்பவர்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று உள்ளதா என கேட்க தோன்றுகிறது என்றும் தெரிவித்தார். சென்னை ஐகோர்ட் கூடுதல் நீதிபதிகளாக வி. லட்சுமி நாராயணன், பி. வடமலை 2023இல் நியமிக்கப்பட்டனர். அவர்களை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். இருவரும் ஐகோர்ட் மதுரை கிளையில் வழக்குகளை விசாரிக்கின்றனர். இருவருக்கும் மதுரையில் நிரந்தர நீதிபதிகளாக தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மதுரை கிளையில் பதவி பிரமாணம் நடந்தது இதுவே முதல் முறை. சட்டசபை தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என ஸ்டாலின் கூறினார். இதுவரை கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இனியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஜாக்டோ ஜியோ தெரிவித்துள்ளது. விளைச்சல் அதிகமானதால் திருப்பூரில் தக்காளி விலை கடுமையாக சரிந்துள்ளது. 15 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவித்தனர். கோவை வதம்பச்சேரி பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளை பனி மூடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்கின்றனர்.
சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கின. நாடு முழுவதும் இந்த தேர்வை 42 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். இதற்காக 7842 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 18ஆம் தேதி வரையும், +2 மாணவர்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடக்க உள்ளன. புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் 66 மையங்களில் 12ஆம் வகுப்பு தேர்வை 5763 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 5890 மாணவர்களும் எழுதுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே குடிசாதனப்பள்ளி கிராமம் கோபால் என்பவரின் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை அங்கு ரசாயன மருந்து தெளிக்க வந்த கோபாலை துரத்தி தாக்கியது. இதில் அவருக்கு தலை மற்றும் மார்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தகவல் அறிந்து ஸ்பாட்டிற்கு விரைந்த தளி வனத்துறையினர் ஒற்றை யானையை பட்டாசுகளை வெடித்து வனத்திற்குள் விரட்டினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 7,890 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை தமுக்க மைதானத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு ஏப்ரல் 2 முதல் 6 வரை நடைபெறுகிறது. மாநாட்டு இடத்திற்கான வசதிகளை அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் ஆய்வு செய்தார். கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சென்னை ஹைகோர்ட்டில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த லட்சுமி நாராயணன், வடமலை ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் தலைமையில் பதவி பிரமாணம், உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள், மதுரை கிளை நீதிபதிகள் பங்கேற்றனர். நெல்லையப்பர் கோயில் வாசலில் உள்ள பூக்கடையில் சரவணன் என்பவர் 2 வீலரை நிறுத்திவிட்டு பூக்களை எடுத்துக்கொண்டு கடையில் கொடுக்க சென்றபோது 2 வீலர் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். எனினும் அதற்குள் வாகனம் முழுமையாக தீக்கிரையானது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நாய் மற்றும் பாம்பு கடிக்கு மருந்துகள் இருப்பில் உள்ளது. எந்த மருத்துவமனையில் நாய் கடிக்கோ பாம்பு கடிக்கோ மருந்துகள் இல்லை என்று புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி துவாக்குடி அருகே உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை எஸ்பி செல்வநாகரத்தினம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய அளவில் சாலை விபத்தில் இறப்பு அதிகம் ஏற்படும் மாநிலமாக தமிழகம் உள்ளதாக எஸ்பி கூறினார். அஞ்சல் துறை ஊழியர்களுக்கு வார விடுமுறை வழங்காததை கண்டித்தும், அஞ்சல் துறையை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்தும் தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம், அகில இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் மற்றும் அகில இந்திய கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் ஒன்றிணைந்து திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் அஞ்சல் தொழிலாளர்கள், டெலிவரி பிரிவு, பார்சல் பிரிவு உள்ளிட்ட அஞ்சல் துறை பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவருக்கு பிரம்பையில் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் குடோன் உள்ளது. இங்கு இன்று தீ பிடித்தது. 4 தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. ஆரோவில் போலீசார் விசாரிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வினை கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா இன்று நேரில் ஆய்வு செய்தார். மாணவர்களிடம் செய்முறை தேர்வு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். வேலூர் வாசன் கண் மருத்துவமனை அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டது. மருத்துவமனையை வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் திறந்து வைத்தார். இதில் தமிழ்நாடு வாசன் கண் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் கமல்பாபு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றமும் பங்கேற்கும் என மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் தெரிவித்தார். 25,000 ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றும் கூறினார். ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவி வருகிறது. இதன் காரணமாக வேலூர் மாவட்ட எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். கிறிஸ்டியான்பேட்டை, சைனகுண்டா, பரதராமி பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கோழிகள், முட்டைகள் ஏற்றி வரும் வாகனங்களை நிறுத்தி கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் மிக கொடுமையான சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடப்பதாக இயக்குநர் ப. ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில நாட்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் பட்டியலின மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதை தடுக்க அல்லது இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்கிறீர்களா என முதல்வரிடம் கேள்வி எழுப்பினார். இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
ஜெர்மனியை சேர்ந்த 4 டூரிஸ்டுகள் இன்று காலை மூணாறில் இருந்து தேக்கடிக்கு காரில் சென்றனர். சிக்னல் பாயிண்ட் பகுதி கிராண்டேஸ் மரக்காட்டில் இருந்து வந்த மக்னா யானை காரை முட்டி கீழே தள்ளியது. காலால் மிதித்தது. சற்றும் எதிர்பாராத டூரிஸ்டுகள் அச்சத்தில் கூச்சலிட்டனர். இதனையடுத்து யானை மீண்டும் காட்டிற்குள் சென்றது. அந்த வழியாக வந்தவர்கள் காரில் சிக்கிய ஜெர்மனிய டூரிஸ்டுகளை மீட்டனர். காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பினர். சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கை புறப்பட்ட விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. ஓடு பாதையிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பயணிகள் 176 பேர் உயிர் தப்பினர். கரூரில் ஆற்று பாதுகாப்பு பிரிவு அலுவலகத்தில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தோட்டக்குறிச்சி மற்றும் சிந்தாயூர் கிராம வாய்க்கால் கரையில் கட்டுமான பணிகள் நடக்க உள்ளதால் தண்ணீர் அடைக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறியதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகள் தண்ணீர் அடைக்கும் முடிவை கைவிட வேண்டுமென விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஜாதி சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்றும் ஜாதி பெயரில் சங்கம் துவங்க முடியுமா என தமிழக அரசுக்கு சரமாரியான கேள்விகளை அடுக்கிய சென்னை ஹைகோர்ட் சாதி சங்கங்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்களின் பெயரிலேயே சாதியை சேர்த்துக் கொண்டு சாதிகள் இல்லையடி பாப்பா என பாடம் நடத்தும் நிலையே இங்கு உள்ளது என தமிழக அரசை சாடியது. வேடச்சந்தூர் அருகே கார் டயர் வெடித்ததில் அடுத்தடுத்து 2 டூவீலர்கள் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 60 வயதான பூ வியாபாரி பெரியசாமி மரணமடைந்தார். 3 பேர் காயமடைந்தனர். வடமதுரை போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மீன்பிடி திருவிழா விமரிசையாக நடந்தது. 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கெளுத்தி, கெண்டை, ஜிலேபி, விரால், கட்லா உள்ளிட்ட 4 கிலோ வரை எடையுடைய பல்வேறு வகையான மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர். சோளிங்கரில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணிகளை வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாய் கடிப்பட்டு படுகாயமடைந்த 6 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பஸ் ஸ்டாண்ட் அருகே சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும், பொதுமக்களை கடித்து அச்சுறுத்தி வரும் வெறிநாயை பிடிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாநகர இலக்கிய அணி முன்னாள் தலைவர் சஞ்சய்குமார் இந்து முன்னணியில் இன்று இணைந்தார். தமிழகத்தில் இந்து விரோத அரசு செயல்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு சர்ச்சை எழுப்பிய போதும் இதற்கு திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது இந்துக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பி உள்ளது. இதனால்தான் நான் திமுகவில் இருந்து விலகினேன் என சஞ்சய்குமார் கூறினார். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மணிகண்டனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என கூறி 18 மீனவ பஞ்சாயத்தார் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் 18 கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் தீர்மானம் நிறைவேற்றி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தாசில்தாரிடம் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் கள்ளச்சாராய விற்பனை குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்த ஹரிஷ் சக்தி ஆகிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தொடர்புடைய பெண் சாராய வியாபாரிகள் 2 வரை கைது செய்ய வலியுறுத்தி ஹரிஷின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தங்களது விசைப்படகுகளில் இருந்த தேசிய கொடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் படிப்படியாக மதுபான கடைகளை மூட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். பள்ளிகள், கோயில்கள் முன்பு உள்ள மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடந்த ஹிலாரிக்கஸ் 2025 கலை விழாவில் நடனம், பாட்டு, வினாடி வினா, ஃபேஷன் ஷோ, கோலம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. நடிகைகள் ரெஜினா, கெசன்ட்ரா, ரஞ்சனா, நடிகர் ஆரவ், மலையாள திரையுலக நடிகர்கள் மோகன்லால், பிருத்திவிராஜ் ஆகியோர் கலை விழாவில் பங்கேற்றனர். மேலும் நடிகைகள் மடோனா, செபாஸ்டின், மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். மதுரை முனிச்சாலை சந்திப்பில் மாநகர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடந்தது. இருவரும் ஹோட்டல் ஒன்றில் பிரச்சாரம் செய்யும் போது பரோட்டாவை திருப்பி போட்டு இப்படித்தான் திமுக ஆட்சியை திருப்பி போட்டு அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என கூறினார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுடன் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருப்பது போன்றும் AK-47 ரக துப்பாக்கி வைத்திருப்பது போல் வன்முறை தூண்டும் வகையிலும் மார்பிங் செய்த புகைப்படங்களை
சீமான் பயன்படுத்தி வருகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பிரபாகரன் படத்தை பொதுவெளியில் சீமான் பயன்படுத்த தடை விதிக்க கோரி சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவரால் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் 5 நாட்களாக நடந்த மலர் கண்காட்சியில் 12,000 குழந்தைகள் உட்பட 36,300 பார்வையாளர்கள் கண்டு ரசித்துள்ளதாக வேளாண் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மலர் கண்காட்சி நிறைவடைந்தாலும் பெரும்பாலான அலங்காரங்களை இந்த வார இறுதி வரை காட்சிக்கு வைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி சென்னை கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் மழையினால் ரத்து செய்யப்பட்டது. வத்திரா இருப்பைச் சேர்ந்த வைகுண்டமூர்த்திக்கு தக்கல் டிக்கெட் பயணம் திரும்ப வழங்கவில்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி சக்கரவர்த்தி வைகுண்டமூர்த்திக்கு டிக்கெட் தொகை 458 ரூபாய், இழப்பீடு 5,000 ரூபாய், வழக்கு செலவு தொகை 3,000 ரூபாய் என மொத்தம் 8,458 ரூபாயை தெற்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் இந்திய ரயில்வே ஆணையம் வழங்க உத்தரவிட்டார். பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு கவர்னர் RN ரவி பாராட்டு விழா நடத்த உள்ள நிலையில் அந்த விழாவில் நடிகர் அஜித்குமார் கலந்து கொள்ள மாட்டார் என அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மத்திய அரசின் திட்டங்கள் அமலாவதை கண்காணிக்கும் திஷா கமிட்டி கூட்டம் இன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், மகப்பேறு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள எண் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதியில் பையுடன் கிடந்த 5 சவரன் தங்க நகையை தூய்மை பணியாளர் ராதாமணி என்பவர் கண்டெடுத்துள்ளார். அதை வெண்ணந்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்துள்ளார். மீட்கப்பட்ட நகையை நகையின் உரிமையாளரான சங்கீதாவிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் நேர்மையாக செயல்பட்ட தூய்மை பணியாளர் ராதாமணியை பாராட்டி போலீசார் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு வார விடுமுறையை முன்னிட்டு டூரிஸ்டுகள் குவிந்தனர். பள்ளி சுற்றுலாவாக வந்த மாணவ மாணவிகள் கொட்டும் நீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். அருவியின் அருகே உள்ள நீச்சல் குளத்திலும் நீராடி சென்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் 89வது ஆண்டு பிரியாணி திருவிழா விமரிசையாக நடந்தது. காணிக்கையாக வழங்கிய 150 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் முனியாண்டி சுவாமிக்கு பலியிடப்பட்டு 2500 கிலோ பிரியாணி அரிசியில் அசைவ பிரியாணி அண்டாவாக தயார் செய்து கருப்பசாமிக்கு படைக்கப்பட்டது. பின்னர் சுட சுட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. விடிய விடிய வரிசையில் காத்திருந்து பிரியாணி பிரசாதம் வாங்கிச் சென்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு வேதியியல் ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் தொல்லை கொடுத்தார். இதை அறிந்த உறவினர்கள் ஆசிரியர் மணிகண்டனை சரமாரியாக தாக்கினர். பின்னர் கடலூர் புதுச்சேரி சாலையில் 8 மணி நேரம் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள பள்ளி நிறுவன ராமுவை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை செம்மஞ்சேரியில் தங்கியிருந்த அபுசலாம் அலி என்ற வங்கதேச பயங்கரவாதி கைது செய்யப்பட்டார். இதுவரை நாடு முழுவதும் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றுவிட்டு இந்தியாவுக்குள் நுழைந்த இவர்கள் இந்து தலைவர்களை கொல்லவும் அரசு கட்டமைப்புகளை வெடிகுண்டு வீசி தகர்க்கவும் திட்டமிட்டது தெரியவந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் ஹரிஷ், வயது 25. நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது 3 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் ஹரிஷை சரமாரியாக குத்தியது. தடுக்க முயன்ற அவரது நண்பர் ஹரிசக்திக்கும் கத்தி குத்து விழுந்தது. கொலை செய்த சாராய வியாபாரி ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சாராய விற்பனை குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததால் இந்த சம்பவம் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக சத்தீஸ்கரை சேர்ந்த பக்தர்கள் காரில் சென்றனர். பிரயாக்ராஜ் நெடுஞ்சாலையில் சென்றபோது அந்த காரும் பஸ்ஸும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதின. இந்த விபத்தில் 10 பேர் பலியாகினர், 19 பேர் காயமடைந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். பூந்தமல்லி அருகே சாப்பிட்டதற்கு பணம் கேட்ட ஹோட்டல் உரிமையாளரை கத்தியால் வெட்டிய 3 பேர் கைதாகினர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஒரே இரவில் 3 பேரை வெட்டிவிட்டு பல்வேறு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து வளையபாளையம் செல்லும் மினி பஸ்ஸை வழிமறித்த மர்ம நபர்களை பார்த்து எதற்கு பஸ்ஸை வழிமறித்தீர்கள் என்று பஸ் டிரைவர் சுரேஷ் கேள்வி கேட்டார். இதில் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் மதுபோதையில் பஸ் கண்ணாடியை உடைத்ததோடு டிரைவரையும் தாக்கியுள்ளனர். பஸ்ஸில் இருந்த பயணிகள் டிரைவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த சம்பவம் குறித்த CCTV காட்சிகளை வைத்து பல்லடம் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். திருவாரூர் மாவட்டம் புளியஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன், வயது 61.
அதே பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவிக்கு சைகை மூலம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இது பற்றி அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஹெல்ப்லைன் எண்ணில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் ஜானகிராமனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் விண்ணமங்கலத்தைச் சேர்ந்தவர் பிச்சைமணி. இவரது வீட்டில் கள்ளத்தனமாக பதுக்கி வைத்து மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்த அவரது உறவினர் விஜய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். 74 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி திமுக ஒன்றிய பொறுப்பாளராக உள்ளார். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 25 சவரன் தங்க நகை, 2 லட்சம் பணம், ஐபோன் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள ஜெயின் கோயிலில் 500 கிராம் தங்கம், 10 கிலோ வெள்ளி உட்பட உண்டியலில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் கோயிலில் பல ஆண்டுகளாக வேலை செய்து வரும் ராஜஸ்தானைச் சேர்ந்த 6 ஊழியர்களிடம் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ், வயது 60, காய்கறி கடை வைத்துள்ளார். நத்தம் புதுப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலை பாலம் அடிப்பகுதியில் 2 வீலரில் செல்லும்போது சாலையோரத்தில் இருந்த கல்லில் மோதி இறந்தார். நத்தம் போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர். சென்னை ஓட்டேரியில் நகை செய்யும் பட்டறையில் வேலை செய்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அப்துல் நசீம் என்பவர் 94 சவரன் நகையுடன் காணாமல் போனதாக உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லியக்கரையில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அதே பள்ளியின் 3 மாணவர்கள் போக்சோவில் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறார் கூர்நோக்கு மையத்தில் சேர்க்கப்பட்டனர். ஜப்பானில் பனி புயலில் சிக்கி ஒரு வாரத்தில் 12 பேர் மரணமடைந்துள்ளனர். ஜப்பானில் வடக்கு மாகாணங்களான புகுஷிமா, சிமானே, யமகட்டா, டோயாமா உள்ளிட்ட இடங்களில் கடும் பனி புயல் நிலவுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புட்டினை ட்ரம்ப் வெற்றிகரமாக சமாதானப்படுத்தினால் நல்லது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறினார். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் எடுக்கும் எந்தவொரு ராஜதந்திர முயற்சிகளையும் பிரான்ஸ் ஆதரிக்கும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க போர்பன் விஸ்கிக்கான வரியை 150%இலிருந்து 100%ஆக இந்தியா குறைத்துள்ளது. இந்தியா மீது பரஸ்பரம் வரி விதிக்கும் திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்ததன் எதிரொலியாக வரி குறைக்கப்பட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவர்களை இனி ராணுவத்தில் சேர அனுமதிக்க மாட்டோம் என அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. அதேபோல் ராணுவ சேவை உறுப்பினர்களுக்கான பாலின மாற்றம் தொடர்பான நடைமுறைகளும் நிறுத்தப்பட்டன. திருச்சியில் மாவட்ட தடகள சங்கம் மற்றும் ஸ்ரீ வேலு தேவர் ஐயா அறக்கட்டளை இணைந்து குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடத்தினர். தொடர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. 1200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சின்னத்திரை நடிகையான பாவனி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அதில் பயணித்த சக போட்டியாளரான நடன கலைஞர் அமீரை காதலித்தார். இருவரும் அஜித்தின் துணிவு படத்திலும் நடித்தனர். 3 ஆண்டுகளாக இவர்கள் காதலிக்கின்றனர். திருமணம் குறித்த கேள்வி வரும்போதெல்லாம் சொல்கிறோம் என கூறி வந்தனர். இப்போது ஒரு வழியாக வரும் ஏப்ரல் 20 திருமணம் செய்யப்போவதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளனர். பேட்ட, மகான் படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்த சனந்த் ஹீரோவாக நடிக்கும் படம் ஹார்டின். இதில் நாயகிகளாக மடோனா, செபாஸ்டியன் மற்றும் புதுமுகம் ஏமையான் நடிக்கின்றனர். படத்தை இயக்கும் கிஷோர் குமார் கூறுகையில், நகைச்சுவை கலந்த காதல் கதை இது. அனைத்து ரசிகர்களுக்கும் பிடிக்கும். 80% படப்பிடிப்பு நிறைவடைந்துவிட்டது. கோடை விடுமுறைக்கு படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளோம் என்றார். நடிகை த்ரிஷா பிராணிகள் மீது அதிக பாசம் கொண்டவர். அவர் செல்லமாக வளர்த்த சாரோ என்ற நாய் கடந்த ஆண்டு இறந்தது. அது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளியிட்டிருந்த த்ரிஷா தற்போது புதிதாக நாய்க்குட்டி ஒன்றை தத்தெடுத்து அதற்கு இசி என பெயரிட்டுள்ளார். இதுபற்றி இசியை தத்தெடுத்த நாள் அவள் என்னை காப்பாற்றினாள். எனது வாழ்க்கையில் ஒளி தேவைப்பட்ட போது கடவுள் என்னிடம் அனுப்பி வைத்துள்ளார். என்றென்றும் என் காதலர் இவள்தான் என நிகழ்வுடன் பதிவிட்டுள்ளார் த்ரிஷா. கர்நாடக மாநிலம் கூர்க் கைட் சொந்த ஊராக கொண்டவர் நடிகை ரஷ்மிகா. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி ஆகியவற்றில் முன்னணி நடிகையாக உள்ளார். சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் ரஷ்மிகா பேசும்போது தன்னை ஹைதராபாத்திலிருந்து வந்தவர் என்று குறிப்பிட்டார். அது கன்னட மக்களை கோபப்படுத்தியுள்ளது. எங்கு சென்றாலும் தனது பூர்வீகத்தை ரஷ்மிகா மறைக்கக்கூடாது என பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தெலுங்கு திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் தமன். தமிழிலும் இசையமைத்து வருபவர் தற்போது இதயம் முரளி படத்திற்கு இசையமைத்து நடிக்கிறார். தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் அகண்டா, வீரசிம்மா ரெட்டி, பகவந்த் கேசரி, தாகு மாகராஜ் என தொடர்ந்து அவரது படங்களுக்கு இசையமைத்து வருபவர் தமன். தனது படங்களுக்கு அதிரடியான இசையை கொடுத்து வரும் தமனை பாராட்டி அவருக்கு விலையுயர்ந்த ஒரு போர்ஷே சொகுசு காரை பரிசாக வழங்கியுள்ளார் பாலகிருஷ்ணா.
நீண்ட வருடங்களுக்கு பிறகு சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் கேங்கர்ஸ். நாயகியாக கேத்ரின் தெரசா நடிக்கிறார். ஹரிஷ் பெரடி, மைம் கோபி, முனீஷ்காந்த் ஆகியோரும் நடித்துள்ளனர். இதன் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இதில் வடிவேலு 5 வித்தியாசமான கெட்டப்பில் நடித்துள்ளார். அதிலும் நீண்ட இடைவெளிக்கு பின் பெண் கெட்டப்பிலும் நடித்துள்ளாராம்.